உரைநடை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி பாருங்கள், இப்படி பார்த்தா வந்துட்டு காளை மாதிரி தெரியும் இப்படி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. அதுவே நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து யானை மாதிரி தெரியும். ஸோ ஒரே சிலையில் இப்படி பார்த்தா இடதுபுறம் பார்த்தீங்கன்னா காளை மாதிரியும் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா யானை மாதிரியும் இருக்கிற மாதிரி அழகான ஒரு சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிற்பம் எங்கே இருக்குது? இந்த கலைகளின் புகலிடம். இந்த சிற்பம் இருக்கிற இடத்துக்கு பேர் கலைகளின் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது இது எங்கே இருக்குதுன்னா, காவிரி நாடு பாயிறது வந்துட்டு சோழ நாடு. சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி பாய்ஞ்சு தான் சோளத்தை வளப்படுத்தும், சோழ நாட்டை வளப்படுத்தும். அது வந்து கலைகளின் விளைநிலம் அப்படின்னு சொல்லி, சோழ நாடு என்னங்க கலைகளின் விளைநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் எதுங்கிறாங்க? கும்பகோணம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் சோழ நாடு எதுனா, சோழ நாடு உள்ள ஊர் எது அப்படின்னா கும்பகோணம். இவ்வூரினோட எல்லாமே தென்புறம் தான் சொல்லியிருப்பாங்க. தென்புறத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிலாறு பாய்கிறது. தென்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆறுனா அரிசிலாறு பாயுது, ஓகேங்களா. இது என்ன ஆறு பாயுது? அரிசிலாறு பாயுது. அதனோட தென்கரையில் தான் வந்து தாராசுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, ஓகேங்களா. தாராசுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்குது, ஓகேங்களா. என்னென்னா, அதாவது கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். அந்த கும்பகோணத்திலோட தென்புறத்தில் அரிசிலாறு பாயுது. அந்த அரிசிலாரோட தென்கரையில் தாராசுரம் ஊர் இருக்குது. அந்த தாராசுரம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து ஐராவதீஸ்வரர் கோயில். அது ஒரு ஈஸ்வரர் கோயிலுங்க, ஓகேங்களா. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராச சோழன், 2ஆம்னு போட்டதுனால 2 தடவை ராசை போட்டுக்குங்க, ஓகேங்களா. சோழக்குள்ளே அமைஞ்சதுனால சோழன்னு சொல்லிக்கிறது. ஸோ 2 ராசராச சோழனால் கட்டப்பட்டது, ஓகேங்களா. 100 கோயில்கள் கண்ட சிற்பங்களோட பேரழகு அந்த ஒரே கோயிலில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவ்வளோ சிற்பங்கள் நிறைஞ்சது. எல்லா சிற்பம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுண்டி இழுக்குன்னு சொல்கிறாங்க. அரிசிலாறுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அக்காலத்தில் பார்த்தா அரசலாறுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அரசலாறுன்னு சொல்லியிருக்காங்க? எதுக்குங்க? கும்பகோணத்துக்கு தென்புறத்தில் பயிரதா வந்து அரிசிலாறுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தில் ஒரு கதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதாவது முப்புறம் எரித்தவன் அப்படின்னு சொல்லி, முப்புறம்னா வந்து சிறந்த ஊரை சொல்லுவாங்க. முப்புறம் எரித்தவன் அப்படின்னு சொன்னது திரிய வச்சுட்டு எரிச்சுக்கிறாரு. அப்போ திரிபுராந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன் கதை ஒரு சிற்பம், அது ஒரு சிற்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யானையை கொண்டு அதன் தோலை தன் மீது உடுத்தி கொண்ட யானை உரி போர்த்தவர் அப்படின்னா, யானைனா கஜம்ங்க. கஜம் வந்து சம்ஹாரம். கஜம் அப்படின்னா வந்து யானை, சம்ஹாரம் அப்படின்னா கொள்றதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ யானை கொன்று அதனோட தோலை எடுத்து உடுத்தி கொண்டவர் தான் வந்து கஜ சம்ஹார மூர்த்தி அப்படின்னு அது ஒரு சிற்பம், ஓகேங்களா. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார், ஓகேங்களா. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையாருங்கிறது ஈஸ்வரனோட இன்னொரு பேருங்க, ஓகேங்களா. அண்ணாமலையார் அப்படின்றது அவர் வந்து லிங்கோத்பரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ லிங்கோத்பரர், ஓகேங்களா. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் அதை வந்து இப்படி கதை பிறந்த பல சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் என்னென்ன கதை சொல்கிறது இருக்குது? ராமாயண கதை சொல்கிற சிற்பம் இருக்குது, மகாபாரத கதை இருக்குது, ரதி மன்மதன் கதை இருக்குது, சிவபுராண கதைன்னு சொல்லி இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இதிகாசம். ரதி மன்மத கதைகள், சிவபுராண கதை, சிவனோட கோயில்ன்றனால சிவபுராண கதைகள்னு சில எண்ணிலடங்காத கதைகள் நம்மளை இருக்கின்றன. அவற்றில் அதாவது சிவன் என்னங்க பரதநாட்டியம் ஆடுவார் இல்லையா, அதாவது நடராஜர் வந்து பரதநாட்டியம் ஆடுவார் இல்லையா, பரதநாட்டிய அடவுகளும் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்குது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபு பற்றி விட்டுருவோமாங்க. அன்னம் பாலிக்கும் அன்னபூர்ணி அவங்க இருக்கிறாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து அன்னம் பாலிக்கும் அன்னபூர்ணி அதாவது அன்னத்தை கொடுக்கறனால தான் அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னம் பாலிக்கும் அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு கண்ணை தந்தவர் யாருங்க? கண்ணப்பர். அவரை கூட வந்துட்டு அங்கே அந்த சிற்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைய கண்தானத்திற்கு அதாவது சிவனோட கண்ணில் ரத்த வழியினால் தன்னோட கால் எடுத்து அவளோட கண்ணில் வச்சு, கண் எடுக்கும்போது தெரியாமல் போயிடுன்னு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் போயிட்டு கால் எடுத்து அவர் மேலே கண்ணோட வச்சுட்டு தன்னோட கண்ணில் இருந்து இது பண்ணி சிவனுக்கு வச்சாருங்கிற ஒரு கதை இருக்குது. ஸோ கண்தானத்தை அன்றே எடுத்துக்காட்டாக விளங்கியவர் பார்த்தீங்கன்னா கண்ணப்பர். அவரோட இதுவும் அங்கே இருக்குதுன்னு. ஸோ ஓருடல் சிற்பம்னா என்னன்னு காட்டுறவங்க. பறவை, விலங்கு, மனிதன் என ஒரு கலவையாக அமைந்து இதெல்லாம் ஓருடல் சிற்பங்கள், ஓகேங்களா. கோவில் தமிழக சிற்பக்கலை சிறப்புக்கு ஒரு சோற்றுப்பதமாய் ஒரு கொஞ்சூண்டு தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஓருடல் சிற்பம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள்.
இதாக ஒரு உடலாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கால், இங்கே கால், அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உடல் சிற்பங்க. ஓகேங்க. இதில் இருக்க அதாவது இதனோட நுழைவாயில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணில் பார்த்தீங்கன்னா 4 பட்டைகள் இருக்கும். தூண்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருப்பாங்க, அது 4 பக்கம் இருக்குங்களா. அந்த 4 பட்டையில் சிற்றோவியங்கள் பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு நுழைவாயில் பார்த்திங்கன்னா சரிகம பதனி அப்படின்னு சொல்லிட்டு, சரிகம பதங்கிறது என்னங்க, பாட்டு. ஓகேங்களா. அந்த படிகள் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இந்த படிகள் பார்த்தீங்கன்னா சோழமண்டலத்துக்கு அந்த படிகளுக்குள் நுழைஞ்சாவே பார்த்தீங்கன்னா இசை கேட்கும்னு சொல்கிறாங்க. தாம் தரீட தீமை அப்படி மத்தள ஒளி, வீணை ஒளி, மீட்டொலி அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இசையொலி கேட்கு. இது வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்கங்க. அதாவது எந்த கோயிலில் தாம் திரட அதாவது இசையொலி கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுனா ஐராதீஸ்வரர், தாராசுபுரம் கோயில் இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயிலில் தான் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த படிகள் உள்ள நுழையிறப்பவே 7 படி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 7 படியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசை இந்த காமிச்சு கை வச்சு அவர் பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இசை கேட்குற ஒரு படிங்களாமாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தாராசுரம் கோயிலில் இருக்குதுங்களே அந்த ஐராதீஸ்வரர் கோயிலில் கூம்பிய, அதாவது எல்லாமே விமான தோற்றம் மேலே இருக்குங்க இல்லைங்களாங்க, அந்த ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த கூம்பிய விமான தோற்றம், அது பேர் விமான தோற்றம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கம் கீழே இருக்கிற 2 யானைகளும் குதிரைகளும் அதை பூட்டிருக்கிற அந்த அந்த இது மண்டபம் பார்த்திங்கன்னா ரதம் போல் இருக்கிற மண்டபம் பார்த்திங்கன்னா எதை காட்டுது அப்படின்னா வான்வெளி ரகசியத்தை, அதாவது வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கால் சேகரன். கார்னா என்னங்க, மேகம். மேகம் எங்கே இருக்குது, வானில் இருக்குது. ஸோ கால் சேகன் அப்படின்னு சொல்லி ஒரு வானவியல். கால்ங்கிறது என்ன, வானம் சம்மந்தப்பட்டது. ஸோ அவர் வானவியல்ங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இவர் வந்து வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாகவும் சொல்கிறதாகவும் சொல்கிறார். காருங்கிறது மேகம் அப்படிங்கிறது குறிக்கும். கால் சேகரன். ஓகேங்களா. அவர் வந்து சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கிறாருன்னா கால் சேகரன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தாராசுரம் கோவிலில் கூம்பிய விமான தோற்றம், அதற்கு கீழே உள்ள 2 யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா வான்வெளி ரகசியத்தை காட்டுறது தான் வந்து அறிஞர் கூறியிருக்கிறார். ஓகேங்களா. யாருங்க, கால் சேகன் அப்படிங்கிறவர். இது சிவன் கோயிலுங்கும் போது நாயன்மார்கள் இல்லாமல் இருக்க முடியுமாங்க, நாயன்மார்கள் இருப்பாங்க. அதிபத்தர், அமர்நீதியார், எரிக்கைபதியார், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் அப்படிங்கிற 63 நாயன்மார்கள் கதையை கூறும் கல்வெட்டு, அதாவது மேலே பேர் எழுதியிருப்பாங்க, கீழே வந்துட்டு புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பம்னா வந்து சுவத்தோட ஒட்டி கொஞ்சம் சுவத்துலேருந்து வெளியில் வந்த மாதிரி சிற்பம் இருக்கும். ஓகேங்களா. அதான் புடைப்பு சிற்பங்க. கண்ணுக்கு விருந்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எதுக்கு சொந்தமானதுன்னா ஐராதீஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமாக, தாத்தா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. ஓகேங்களா. தஞ்சை தானுங்க அவங்களோட இது தலைநகரம். அழகு வாய்ந்த பழமையை வந்துட்டு இந்த அழகு வாய்ந்தது வந்து தற்போது மத்திய தொழில்துறையினர் தான் வந்து யாருன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தாங்க வந்து தொழில்துறையினர் தான் பாதுகாத்து வருகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ, பெரியாருக்கு யாருங்க பட்டம் கொடுத்துருப்பது, அந்த அமைப்பு தான் வந்துட்டு மரபு அடையாள சின்னமாக வந்துட்டு எதை இந்த கோயிலை வந்துட்டு மரபு அடையாள சின்னமாக அறிவித்திருக்குது. ஓகேங்களா. யுனெஸ்கோ பெரியாருக்கு 1970 பட்டம் கொடுத்ததுங்களா, அந்த அமைப்பு தான் வந்துட்டு யுனெஸ்கோ தான் வந்துட்டு மரபு அடையாள சின்னமாக இதை பற்றிக்குது. இதை வந்துட்டு கலைகளின் புகலிடம், இதை கலைகளின் புகலிடம்னா எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஐராதீஸ்வரர் கோயில் அது பார்த்திங்கன்னா தாராசுரத்தில் இருக்குது. கும்பகோணத்துக்கு தெற்க அரிசிலாருக்கு தென்கரையில் அமைந்த தாராசுரத்தில் வந்துட்டு ஐராதீஸ்வரர் கோயில் இருக்குது. அவ்வளோதாங்க. துணைப்படம் கொடுத்துருக்குறாங்க. சாதனை பெண்மணி மேரி கியூரி. ஓகேங்களா. நோபல் பரிசு ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 3 பேர் வாங்கியிருக்கிறாங்க. நோபல் பரிசு தாங்க வந்துட்டு இப்போதைக்கு மிகப்பெரிய வந்துட்டு விருதாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த மிகப்பெரிய விருதையே ஒரு குடும்பம் 3 டைம் வாங்கியிருக்கேன். ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து 3 டைம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சாதனை வந்து இது வரைக்கும் யாரும் முறியடிக்கலிங்க. அந்த சாதனை பெண்மணி வந்துட்டு 2 நோபல் பரிசு வாங்கின சாதனை பெண்மணி தாங்க வந்துட்டு மேரி கியூரி. ஓகேங்களா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திலேயே சார்ந்தவங்க இன்னொருத்தர் ஒரு டைம் வாங்கியிருப்பாங்க. மேரி கியூரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போலந்து நாட்டில் பிறந்திருக்காங்க. இதை கேட்பாங்க, எந்த நாடுன்னு கேட்பாங்க. போலந்து நாட்டில் 1867ங்க. அதாவது 1867 8லிருந்து 2 கழிச்சா 6, 6லேருந்து 1 கூட்டினா 7. ஓகேங்களா. அப்படி வந்து எடுத்துங்க.
கழித்து கூட்டுறது. ஓகேங்களா, ஆண்டு பிறந்தார். அவருடைய பெற்றோருக்கு வந்து 5வது குழந்தைங்க. ஓகேங்களா, 5வது குழந்தை. அவர்கள் வந்து இவர் தான் வந்து ரொம்ப கடைசி வந்துட்டு இவங்க தான். ஓகேங்களா, இவங்க பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவியல் ஆசிரியருங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்துட்டு இவங்க அறிவியல் சாதனை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது, ரத்தத்திலே கலந்துருக்குது. ஓகேங்களா, இவங்க அப்பா ஒரு அறிவியல் ஆசிரியர். ஓகேங்களா, அவங்க குடும்பத்தில் அறிவியல் ஆசிரியராக இருந்தாலும் வறுமையிலேயே வாடி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அக்கா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் போதிய வசதி இல்லைன்றதுனால இவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு சிறப்பு பாடம், ஸ்பெஷல் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செவிலி போல் பணிவிடைகள் செஞ்சுருக்குறாங்க. ஓகேங்களா, பணிவிடை வந்து செஞ்சுருக்குறாங்க. இதன் மூலம் வந்து பொருளூட்டி தன்னோட அக்கா படிக்கிறதுக்கு உதவி இருக்காங்க. எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல, இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு அறிவியல் கல்வி கற்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு கல்லூரி நிர்வாகம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சமையல் கலையே போதுமானதுன்னு சொன்னதை வந்து மேரி வந்து ஏற்க மறுத்துட்டு போலந்து நாட்டில் பிறந்தவங்க பிரான்ஸ் நாட்டில் போய் படிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பிரான்ஸ் நாட்டு கல்லூரியில் சேர்றாங்க. அறிவியல் கல்வியே எடுத்து படிக்கிறாங்க, தனக்கு பிடிச்ச அறிவியல் கல்வியே படிக்கிறாங்க. வறுமைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத அளவுக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவங்க அப்படியே அவங்களோட நாட்களை கழிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் மயங்கி விழுந்தப்ப டாக்டர் செக் பண்ணப்போ 3 நாள் உணவு உண்ணாதது இருந்தது தெரிஞ்சிருக்குது. உடனே அதை பார்த்து வந்துட்டு டாக்டர் வந்து நல்ல உணவும் ஓய்வும் தேவைன்னு சொன்னாங்க. அதை பார்த்து மாணவர்கள் இவங்க வறுமையிலேருந்து வந்திருக்காங்கன்னு அப்போ தான் மாணவர்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பல வகையிலும் அந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு உதவி இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பியரி கியூரி அப்படிங்கிற அறிவியல் மேதையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் ஒரு அறிவியல் மேதை, அதனால் அறிவியல் மேதையவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த இதோட அறிவியல் ஆராய்ச்சியில் 2 பேர் சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு குழந்தையும் பெற்றெடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை பெற்றெடுத்து 1 வாரத்திலே திரும்பி ஆராய்ச்சிக்கு போயிருக்கிறாங்கங்க. தன்னோட 2 பேரும் பார்த்தீங்கன்னா தன்னோட வருவாயில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அறிவியல் ஆராய்ச்சிக்கே செலவிட்டதுனால என்னென்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்களே வேலையை செஞ்சு எளிமையாக வாழ்ந்துருக்குறாங்க. ஓகேங்களா, தன்னோட பெரும் பகுதியை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கே செலவிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப எளிமையாகவே வேலைகள் 2 பகிர்ந்து செஞ்சு எளிமையாகவே வாழ்ந்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஹெச் பெக்கோரல் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து ஆராய்ச்சி ஈடுபட்டிருக்காங்க. யார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும், மேரி கியூரி 2 பேரும் சேர்ந்து இயற்பியல் ஆய்வில் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இயற்பியல் ஆய்வை மேற்கொண்டு இடைவிடாத பயனுள்ள பொலேனியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது பொலோனியம். ஓகேவா, இது கேட்குற சான்ஸ் இருக்குங்க. முதல்ல மேரி கியூரி கண்டுபிடிச்சது பொலோனியம் அப்படிங்கிற தனிமத்தை தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டு கழித்து தான் வந்துட்டு ரேடியம் அப்படிங்கிற தனிம பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 2 கண்டுபிடிக்கிறதுக்காகவும் 3 பேர்த்துக்கும் யாரோட சேர்ந்து பண்ணாங்க? ஏஹெச் பெக்கரோல் அப்படிங்கிறவரோட சேர்ந்து பண்ணதால் பேரி கியூரி பெக்கரோல் 2 PAP அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பேபி. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேரி கியூரி எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால அதனோட விளைவாக பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கும் வந்து நோபல் பரிசு கிடைக்குது. ஓகேங்களா, 1903. இது வந்து 1903ங்கிறது பார்த்திங்கன்னா தர்பார் 3 டைம் நடத்தியிருப்பாங்க. 1877, 1903, 1911 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த 11 இதுலேயும் ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 1903 வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த இயர். 1903 வந்துட்டு நோபல் பரிசு முதல்ல எதுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இயல்பியலுக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு முதல்ல 3 பேர்த்துக்கு சேர்ந்து வழங்கியிருக்கிறாங்க. மேரி கியூரி சேர்ந்து வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு முதல்ல வந்து நோபல் பரிசு வந்து இது வரைக்கும் எந்த பெண்ணும் வாங்கினதே இல்லை. முதல்ல வந்துட்டு வாங்கின பெண்மணி மேரி கியூரி தான் சொல்கிறாங்க. ரேடியம் ஃபஸ்ட்டு பொலோனியம் கண்டுபிடிச்சாங்க, அடுத்தது ரேடியம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ரேடியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வந்து மனித குலத்துக்கு தேவையான கேடு விளைக்கும் புற்றுநோய் இருக்குங்களா, கேன்சரு மற்றும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கு வந்து ரேடியம், பொலோனியம் கிடையாது, ரேடியம் 2வது கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால வந்துட்டு இவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, தன்னோட உடல்நல கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் டாலருக்கு, ரூபாய் கிடையாதுங்க டாலருக்கு வந்துட்டு, அங்கே ஃப்ரான்ஸ் இல்லைங்களா, அதனால் டாலருக்கு
ஒரு தனியார் நிறுவனம் வாங்க முயற்சி செய்யுது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்காம, வறுமையில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவியல் உலகத்திற்கு கொடையாக கியூரி வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ஓகேங்களா. ஒரு விபத்தில் வந்துட்டு கணவர் இறந்துடுறாரு. பிரெஞ்சு அரசு பார்த்திங்கன்னா அம்மையாருக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா பொருளுதவி கொடுக்க வராங்க. ஆனால் அதை ஏற்க மறுத்துட்டு அவர் கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணிக்கே திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த பணியை வந்துட்டு சிறப்பாக செய்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க இல்லையா. வேதியியல் ஆய்வில் ஈடுபட்டு ரேடியம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ரேடியத்தோட அணு எடை, அட்டாமிக் வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறார். அதாவது ரேடியத்தோட அணு எடையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு 1911 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நோபல் பிரைஸு கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ 1911 ஃபஸ்ட்டு 1903 1911 1903 வாங்குறப்ப இயற்பியலுக்கு வாங்கினாங்க. 1911 வாங்குறதுக்காக வேதியியலுக்கு வாங்கியிருக்காங்க. 1911ங்கிற இயர் எதில் ஃபேமஸுங்க? இதுதான் வந்துட்டு வங்கம் பிரிஞ்சு மறுபடியும் 1911 தான் மறுபடியும் இணையும். இது வந்து 1911 நடந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜனகணமன இருக்குது இல்லைங்க, அது 1911 தான் முதல்ல கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்துட்டு நம்ம பாடியிருப்போம். 1911 தான் பாடியிருப்போம். ஓகேங்களா. அந்த இது பார்த்திங்கன்னா 3 இருக்குது, நடுவில் 9 போட்டுக்குங்க. ஓகேங்க. அந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததுனால 9 போட்டுக்குங்க. நோபல் பரிசு வாங்கியிருக்கு. முதல்ல 1903 வாங்கியிருக்கிறாங்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1911 வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதன் பிறகு அவர் பலர் நாட்டில், அதாவது 2 டைம் வாங்கிட்டாருங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தா பல நாட்டினாலும் அழைக்க பாராட்டப்பட்டார். பல பட்டங்களும் பரிசுகளையும் பெற்றார். 1934 அவங்க இறந்துடுறாங்க. ஓகேங்களா. 1934ங்கிற இயர் என்னங்க? குற்றப்பரம்பரை சட்டத்துக்காக முத்துராமலிங்கனார் தேவர் 1934 மே 12, 13 தான் வந்துட்டு எதிர்ப்பு மாநாட்டம் நடத்துவார். ஓகேங்களா. அந்த வருஷம் இவங்க இறந்துருக்குறாங்க. ஓகேங்க. கியூரி அம்மையாருக்கு பின்னர் அவங்க மகள் வந்துட்டு ஐயரினும் அவங்களோட மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சுக்காக வந்து வேதியியல் ஆய்வுக்காக அவங்க இறந்த அடுத்த வருஷமே, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 வந்துச்சு இல்லைங்களா, அந்த வருஷம் நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 நோபல் பரிசு சாதனையை யாரும் முறியடிக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. முதல் நோபல் பரிசு 1903 பொலோனியம் ரேடியம் 2 பற்றி கண்டுபிடிச்சதுக்காக 3 பேர்த்துக்கு, H.A. பெக்கரல், பியரி கியூரி, மேரி கியூரி 3 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1911 ரேடியத்தோட அணு எடையை கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருப்பாங்க. 3வது செயற்கை கதிர்வீச்சை கண்டுபிடிச்சதுக்காக, இதுவும் வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935 நோபல் பரிசு அவங்க பொண்ணு பெற்றிருப்பாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க, பொண்ணும் மருமகனும் சேர்ந்து பெற்றிருப்பாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 3 நோபல் பரிசு பெற்றது இது வரைக்கும் சாதனையை முறியெடுக்கப்படவில்லை. திறனும் மொழித்திறனும், அதாவது எவன் கொலோ அப்படின்னு சொல்கிற சொல் பார்த்தீங்க, கொலோ அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தத்துக்காக பெரும்பாலும் யூஸ் பண்ணு. அதாவது இதில் திருக்குறளில் கூட சொல்லியிருப்பாங்க, நல்ல சொற்கள் இருக்கும்போது, அதாவது நல்ல சொற்களோட இதை காணும்போது எவன் கொலோ தீய சொற்கள் ஏன் பேசுகிறான், எதனாலேயோ ஏனோ என்ன பயன் கருதியோ அப்படிங்கிற மாதிரி பொருள். இது பார்த்தீங்கன்னா அழுத்தத்துக்காக பயன்படுத்தப்படுதுங்க. அழுத்தத்துக்காக பயன்படுத்தும் உயிரெழுத்துதுங்க ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து. தற்போது அதை தான் சொல்லி இது பண்ணுறாங்க. கொலோ அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அழுத்தத்திற்காக பயன்படுத்துறது ஒரு இது. ஓகேங்களா. அழுத்தத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐய சொல்லில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை பார்த்து மான்கோள் மயில்கோள் அப்படின்னா மானோ ஐயப்பொருள் இல்லையா, இது மானோ இல்லை மயிலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வினாப்பொருளில் தான் வந்துட்டு ஐயப்பொருளில் வினாப்பொருள், இது மானோ மயிலோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பொருளை வரும்னு சொல்கிறாங்க. கொலோங்கோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐயப்பொருளில் தான் வரும்னு சொல்கிறாங்க. கொள் பார்த்தீங்க அப்படின்னா ஓசைக்காகவும் அழுத்தத்துக்காகவும் தான் வந்துட்டு இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அளபெடை. ஓகேங்களா. உப்புன்னு விற்கிறவங்க உப்புன்னு விற்றாங்கன்னா தெரியுமா, உப்போ அப்படின்னு கூப்பிட்டாதான் வந்துட்டு நம்மளுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்துட்டு அளபெடுப்பது பார்த்தீங்கன்னா அதுதான் அளபெடை. ஓகேங்களா. உப்புங்கிறது சாதாரணமான விஷயம், அதில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கிறது, அதாவது ஓசை குறையிற போது அதை நிறைவு செய்யறதுக்காக
உயிரெழுத்துக்கள் அளவெடுக்கிறது உயிரிழப்படை, ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உப்பு உப்புங்கிறதும் சரி, ஓங்கிறதும் சரி உயிரெழுத்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையிறப்போ உயிரெழுத்துக்கள் அளவெடுத்ததுன்னா அது உயிரிழப்படை. ஒற்றெழுத்துக்கள் பொய் அப்படின்னு பொய்ன்னு சொல்கிறாம பொய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒற்றெழுத்து அளவெடுக்கிறது ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க. ஒற்றலை அளவெடுக்கிறதுனால ஒற்றளப்படைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதாங்க அளபடை. ஓகேங்களா. இதை பற்றி பெருசாக பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்தான். சிங்கம்ங்கிறது என்னங்க, அக்ரிணை. வந்தான்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்பாலை கொன்று முடிவு பெற்றிருக்குது, அது தப்புங்க. சிங்கம் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அக்ரிணைக்கான முடிவில் தான் இருக்கணும். ராமன் அப்படிங்கிறது ஆண்பால், ஆணை குறிக்கிறதுங்க. அழுதாள் அப்படிங்கிற பெண்பாலுக்கான வினையில் முடிஞ்சிருக்குது. ஸோ ராமன் அழுதான் அப்படின்னு தான் வரணும். பறவைகள் பாடியதுன்னு வரக்கூடாதுங்க, பாடின அப்படின்னு தான் வரணும். பாடியது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா, பாடியது அப்படின்னு வந்ததுன்னா ஒரு தனிப்பட்ட ஒன்றுக்கு தான் பாடியதுன்னு வரணும். பறவை பாடியதுன்னு வரணும். பறவை பாடின அப்படின்னு தான் வரணும் நிறையா வரும்போது. ஓகேங்களா. அவன் வந்தான். ஓகேங்களா. அவன் வந்தான், வந்தேன் கிடையாது. வந்தேன்கிறது வந்து தன்மையை குறிக்கிறது. நம்ம அவன்கிறது படற்கைக்கானது, அதாவது தன்னுக்கான முடிவு வருது. ஸோ அது மாதிரி வந்தது, அழுதான், பாடின, வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிழைகள் நேராமல் இருக்க திணை, பால், எண், இடம் பற்றி அறியணும்னு சொல்கிறாங்க. திணை பார்த்தீங்க அப்படின்னா உயர்திணை அக்ரிணைன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. உயர்திணை அப்படின்னா என்னென்னா அதாவது மனிதனை மட்டும் குறிக்கிறது உயர்திணை, மனிதன் அல்லாததை குறிக்கிறது அக்ரிணை. ஈவன் தாவர விலங்குகளை குறிக்கிறது கூட அக்ரிணைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனை குறிக்கிறது. ஸோ உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவின்னு சொல்லி மனுஷன் நல்லா அதை குறிக்கிறது அக்ரிணை பெயர்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பால். பால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5 பால்ங்க. பால் திணை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும், பால் வந்து 5 வகைப்படும். அதாவது ஆண்பால், ஆணை குறிக்கிறது ஆண்பால், பெண்ணை குறிக்கிறது பெண்பால். நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னா அது பலர்பால். ஓகேங்களா. அதாவது அக்ரிணை முதல் 3 பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கானது, செகண்ட் 2 பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்கானது. அதாவது அக்ரிணை பொருளில் 1 இருந்துச்சுன்னா ஒன்றன் பால், அக்ரிணை பொருளில் பழசு இருந்துச்சுன்னா, அதாவது மனிதன் அல்லாத பொருளில் பழது இருந்துச்சுன்னா பழவின் பால். ஓகேங்களா. அக்ரிணை குதிரை அப்படிங்கிறது அக்ரிணில் 1 இருக்கிறது. பழவின் பால் பார்த்தீங்கன்னா மாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழவின் பால். அவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது குடிக்கிறது. அதுவும் அவைங்கிறது போய் மனுஷனை சொல்ல மாட்டோம், விலங்குகளோ அல்லது மற்ற இதைத்தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அதாவது ஆண்பால் பார்த்தீங்கன்னா ஆண்வினை வைத்த பெரும். அதாவது அவன் வந்தான் தான் வரணும். ஓகேங்களா. அவன் சொல்லிட்டு வந்தான்னு வரக்கூடாது. ஸோ ஆண் பெயர் சொல் ஆண்வினையை கொண்டு தான் முடியணும்னு சொல்கிறாங்க. பெண் பெயர் சொல் பெண் வினையை கொண்டு தான். அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், பலர்பால். ஓகேங்களா. அடுத்தது வந்து அது அப்படிங்கிறது ஒன்றன் பால், அதாவது அக்ரிணையை குறிக்கிறது வந்தது. அவை அதாவது பழவின் பால், நிறையா இருக்கிற அக்ரிணை பொருளை குறிக்கிறது. ஸோ வந்தனன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா. ஐ ஈ, அதாவது ஐ உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா. இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் 12 இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18. இது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இதுதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றி விளையாடுற காரணமாக்குது. வல்லினம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா கசட தபரங்கிறது வல்லினம், ஞன நமனங்கிறது மெல்லினம். இடையினம் பார்த்தீங்கன்னா அதாவது வன்மையாக ஒழிக்கிறது காசா டா தா பார, அதுக்கு மேலே புள்ளி வச்சிங்கன்னா வந்து வல்லினம். ஞன நமன அப்படிங்கிறது ரொம்ப மென்மையாக ஒழிக்கும். இடையினம் பார்த்தீங்கன்னா வன்மையாக ஒழிக்காமல் மென்மையாக ஒழிக்காமல் இடைப்பட்டு ஒழிக்கிறது எரள லவலை. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டே இருக்கும், கசட தபர எரள வளல இலக்கணம் நம்மளை இலக்கணம்னு சொல்லிட்டு. ஓகேங்க. இப்போ என்ன அப்படின்னா இது பார்த்திங்கன்னா வல்லினம் கேக்கு வந்துட்டு இணை எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கேக்கு இணை எழுத்து கேவாக இருக்கும். ஓகேங்களா. இஞ்சுக்கு இணை எழுத்து இச்சு. ஸோ ஜன நமனத்துக்கு பக்கத்தில் கசட தபர எழுதுனா அப்படின்னா அதுதான் அதனோட இணை எழுத்துங்க. ஓகேங்களா. இற்றனோட இணை எழுத்து இன்னனோட இணை எழுத்து இற்று. ஓகேங்களா.
இடையினத்துக்கு பார்த்தீங்கன்னா எரல், இந்த ரெண்டுக்கும் இது இணை எழுத்து, இந்த ரெண்டுக்கு இது இணை எழுத்து, இந்த ரெண்டுக்கு இது இணை எழுத்து அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு அதுவே வந்து இணை எழுத்தாக வரும். மெல்லினத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனோட வல்லினம் தான் வந்துட்டு இடையின எழுத்தாக இருக்கும். இங்குக்கு கா, இஞ்சுக்கு ச, இன்னு ட, இந்துக்கு அந்த மாதிரி வரும். ஓகேங்க. அடுத்து, எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் உள்ளது? அரிசிலாரத்துக்கு தென்கரையில் தாராசுரம் உள்ளது. ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருங்க? ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராசராச சோழர். ஓகேங்களா? கியூரியம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர்னா போலந்து நாட்டை சார்ந்தவர். கியூரியம்மையார் தம் கணவருடன் முதல்வர் கண்டுபிடித்த பொருளின் பெயர் வந்து பொலோனியம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ரேடியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கியூரியம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றதுன்னா, குடும்பம் பார்த்திங்கன்னா 3 நோபல் பரிசு பெற்றது. துவாமை அப்படின்னா வந்துட்டு வறுமை இன்சொல் பேசுகிறவங்களுக்கு வறுமை கூட இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்போது அரும் பெருகும் அப்படின்னா வந்துட்டு முகம் மலர்ந்து இன்சொல் பேசுகிறவங்ககிட்ட வந்துட்டு, அதாவது உள்ளத்திலிருந்து இன்சொல் பேசுகிறவங்ககிட்ட அறம் பெருகும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த இதை பாருங்கள், மயிலை சீனி வெங்கடசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா, அழகு கலைக்கு பார்த்திங்கன்னா இன்கலை, கவின்கலை, நாற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் இருக்குது. அழகு கலைக்கு இன்கலை, கவின்கலை, நாற்கலை அப்படிங்கிற வேறு பெயர் இருக்குது. இதை கேட்குற சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அழகு கலைகள் பார்த்திங்கன்னா கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அழகு கலை. இந்த 5 அழகு கலைகள் சொல்கிறாங்க. அழகு கலைக்கு இன்கலை, கவின்கலை, நற்கலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்குதுங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது உழவர்களை பற்றி பெருமையாக யார் பேசியிருப்பாங்கன்னா கம்பர் தாங்க பேசியிருப்பாங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசனது செங்கோலை நடத்தும் கோல். அதாவது உழவர் வந்துட்டு சிறுகோள், ஏரடிக்கும் சிறுகோள் தான் வந்துட்டு அரசனோட செங்கோல் நடத்தும் கோல்னு சொன்னவர் யாருன்னா கம்பருங்க. அதாவது வேல்வேந்தர் நோக்கும் கை அப்படின்னு சொல்லிட்டு உழவரை பற்றி பெருமையாக பேசுறது கம்பர். ஓகேங்களா? கம்பர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போம் அப்படின்னு சொன்னவர் பாரதியாருங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பாரதியாரோட முக்கியமான கோட்டுங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் அப்படிங்கிறது பாரதியாரோட முக்கியமான கோட்டுங்க. உழவரை பற்றி வந்துட்டு அவங்களோட நடத்துகிற கோல் எது அப்படின்னா கம்பர் கூறியிருப்பாருங்க. உழவர் பற்றியும் கம்பரும் கூறியிருக்கிறாரு, பாரதியாரும் கூறியிருக்காரு. ஓகேங்களா? படிரு அப்படின்னா என்னங்க? வஞ்சம். படிரு அப்படின்னா வஞ்சம் இல்லாமல் இந்த செம்பொருள் பேசுகிறது தான் வந்துட்டு. அமர் அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். ஓகேங்களா? கியூரியம்மையுடன் குடும்பம் வறுமையுடன் இருந்தது. நட்பெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குடும்பம் இன்பம், வறுமையுடன் இருந்தது. கியூரியம்மையார் தம் கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்திற்கு நன்கொடையாக கொடுத்தார். அறிவியல் உலகத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருங்க. மக்கள் கவிஞர். இன்றைய கண்தானத்திற்கு அன்றைய எடுத்துக்காட்டாக இருந்தவர் கண்ணப்பருங்க. ஓகேங்களா? அவன் படித்தான் தான் வரும். படித்ததுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அக்ரணியை குறிக்கிறது படித்தான். அவள் பாடினாள், பெண்பாலில் வரணுங்க. ஓகேங்களா?